கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை நான் வாசிக்கின்றேன். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். தேவனாகிய கர்த்தரை அண்டிக் கொண்டவர்கள், சேர்ந்தவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் என்று இந்த வார்த்தையில் வாசிக்கின்றோம். உலகத்திலே 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் உண்மையான தேவனை பற்றி கொண்டவர்கள், சேர்ந்தவர்கள். இன்னொரு கூட்டம் தேவனை பற்றி கொள்ளாதவர்கள், தேவனை அண்டிக் கொள்ளாதவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில், முற்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தீர்கள், அந்நாட்களிலே நீங்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அந்நியர்களாகவும் உங்கள் பாவங்களிலும் வாழ்ந்தீர்கள் என்று குறிப்பிடுகிறார். தேவனை சேராத காலம் ஒரு வறண்ட காலம், தேவனை அண்டிக் கொள்ளாத காலம் ஒரு ஆசீர்வாதமற்ற காலம், தேவனை அண்டிக் கொள்ளாத காலம் ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் திரிகின்ற காலம். தேவனை அண்டிக் கொள்வதற்கு ஆண்டவர் எல்லோருக்கும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கண்டு அடையத்தக்க சமயம். ஆண்டவர் தேவனை அண்டிக் கொள்வதற்கு ஏற்ற சமயத்தை, சந்தர்ப்பத்தை, வாய்ப்புகளை தேவன் எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். எருசலேமே, எருசலேமே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கொலை செய்து கல்லெறிந்தவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உங்களை சேர்த்து கொள்ள எத்தனை தரமோ நான் ஆயத்தமாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று எருசலேம் பட்டணத்தின் மக்களை பார்த்து இயேசு குறிப்பிடுகிறார். இந்த எருசலேம் பட்டணத்திற்கு தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஜனங்களை தன்னிடத்தில் திரும்பி வரும்படி அழைத்து கொண்டே இருந்தார். அவ்விதமாய் அனுப்பப்பட்டவர்களை அந்த பட்டணத்தின் மக்கள் சிலரை கல்லெறிந்து கொண்டார்கள். இந்த உண்மையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீட்டெஜமான் என்ற ஒரு ஓமையின் மூலமாக விவரிக்கின்றார். ஒரு வீட்டெஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டு தூர தேசத்துக்கு சென்றான். கனிகாலம் வந்தபோது தன் வேலைக்காரர்களை கனிகளை குத்தகைக்குள்ள கனிகளை வாங்கி வரும்படி அனுப்பினான்.
அனுப்பப்பட்ட வேலைக்காரர்களை அவர்கள் கல்லெறிந்து கொன்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் இந்த உண்மையை ஆண்டவர் ஓமையின் மூலமாக அவர்களுக்கு கூறுவதை வாசிக்கிறோம். தோட்டக்காரன் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அந்த எஜமான் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியில் அவன் என் குமாரனை அனுப்பினால் அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரன் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டி கொள்வோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். இங்கே எருசலேம் பட்டணத்திற்கு ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி இறுதியாக தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நற்செய்தியை பிரசங்கித்த போதிலும் அவர்கள் மனம் திரும்பாமல், ஆண்டவர் பக்கம் திரும்பாமல், தங்கள் பாரம்பரியத்தையும் தங்கள் மார்க்க சம்பிரதாயத்தையும் பற்றி கொண்டு நின்றார்கள். உண்மையான தேவன் அவர்களை யோவான் மூலமாய் மனம் திரும்ப அழைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனம் திரும்ப அழைத்தார். இன்னும் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். ஆனாலும் அந்த மக்கள் இறைவார்த்தை கேட்டு தேவனிடத்தில் திரும்பவில்லை. இன்றைக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் தன்னண்டை சேருவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், அழைத்து கொண்டே இருக்கிறார். அநேகர் தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டாலும் கர்த்தர் பக்கம் திரும்பாமல், தேவனை அண்டிக் கொள்ளாமல் தங்கள் சொந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலாயிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தம்மிடம் அழைக்கிறார் என்று உணர்ந்து யார் யார் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவீர்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவரிடத்தில் வரக்கூடிய மக்களுக்கு தேவன் கொடுக்கின்ற 5 விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வசனத்தில் இருந்து நினைப்பூட்ட விரும்புகிறோம். கிறிஸ்துவண்டை சேருவது என்பது ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் சேருவது அல்ல. அநேக மக்கள் தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் போது சிலர் கேட்கிற கேள்வி, நாங்கள் உங்கள் மார்க்கத்தில் வந்து சேர்ந்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுப்பீர்கள், என்ன கொடுப்பீர்கள், என்ன தருவீர்கள் என்று பலர் கேட்கிற கேள்விகளை என் காதுகள் கேட்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிற, அப்படிப்பட்டவர்களிடத்திலே கிறிஸ்துவண்டை வாருங்கள், கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் சொல்லுவோம். மார்க்கத்திடத்தில் சேர்வது கிறிஸ்துவண்டை சேர்வதல்ல. கிறிஸ்துவண்டை ஒருவன் சேர்ந்தால் அவனுக்கு என்னென்ன நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார், கொடுக்கிறார் என்று சில வசனத்தை நினைப்பூட்ட விரும்புகிறோம். இந்த வசனத்திலே அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் வசனத்தின் மேலோட்டமான அர்த்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு பொருளை நாம் எடுத்துக்கொள்வோம்.
இந்த பாக்கியவான் என்ற வார்த்தையினுடைய மூல வசனத்தின் கருத்தின்படி நாம் பார்க்கையில் blessed என்ற வார்த்தையினுடைய மூல பத வார்த்தையின்படி அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் வரக்கூடிய மனிதன் ஒரு தெய்வீகமான சந்தோஷத்தை பெறுகிறான். Divine joy or perfect happiness. Those who come unto the Lord will get a divine joy or happiness. ஒரு தெய்வீகமான உள்ளான ஒரு மகிழ்ச்சியை தேவனிடத்தில் பெறுகிறார்கள். இந்த blessed என்ற வார்த்தை தேவன் எப்படி மகிழ்ச்சியை ஃபீல் பண்ணுகிறாரோ அந்த தெய்வீக மகிழ்ச்சிக்கு சொல்லப்படும் வார்த்தை தான் அது. கர்த்தரிடத்தில் வருகின்ற மக்களின் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு இன்னர் ஹாப்பினஸ், ஒரு மனதிலே ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 4 அதிகாரம் 7 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கையில், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவரீர் என் உள்ளத்தில் அதிக சந்தோஷத்தை தந்தீர் கொடுத்தீர் என்று சொல்லி தாவீது குறிப்பிடுகிறார். 3, 4 சங்கீதங்கள் தாவீது எப்படிப்பட்ட காலத்தில் எழுதினார் என்றால், தன்னுடைய மகனாகிய யோனத்தான் தாவீதுக்கு எதிராக சதி திட்டங்களை செய்து தாவீதின் கரத்தில் இருந்த ராஜரீகத்தை குறுக்கு வழியிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்ட நாட்கள். அதற்காக சில ஆண்டுகளாக மக்களின் இருதயத்தை கவர்ந்து இஸ்ரவேலின் தலைவர்களுக்கெல்லாம் நல்ல தானியங்களையும் திராட்சரசையும் கொடுத்து அவர்களை மகிழ்வித்தான். அவன் பக்கத்திலே மக்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போனார்கள். ஒரு காலகட்டத்திலே தாவீதுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி தாவீதின் கையில் இருந்த அரசாட்சியை பிடிக்க முற்பட்ட காலம். அந்த அப்சலோம் கொடுத்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் குடித்து மக்கள் மகிழ்ச்சியாய் இருப்பது போன்ற ஒரு ஆர்ப்பரிப்பையும் வெளிப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீதின் உள்ளத்திலே துயரமோ அழுகையோ புலம்பலோ ஏற்படாமல் தேவனை அண்டிக் கொண்ட அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், தேவரீர் அவர்கள் இருக்கிற மகிழ்ச்சியை விட, அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட என் உள்ளத்திலே பெரிய சந்தோஷத்தை தந்தீர். பொதுவாக மனிதர்கள் உணர்கின்ற மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அது அவுட்வர்ட் சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்தது. சந்தோஷமாய் இருக்கத்தக்க ஒரு சூழ்நிலை உருவாகும் போது சந்தோஷம் உண்டாகிறது. உதாரணம் எடுத்துக்கொண்டால், எதிர்பார்த்ததை விட எக்ஸாமிலே அதிக மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளை பெரிய மகிழ்ச்சியை உணர்கிறது. அதே வேளையிலே சற்று மார்க்கு குறைந்து போனால் அந்த பிள்ளை உள்ளத்திலே அழுகிறது, புலம்புகிறது. இந்த சூழ்நிலையினால் உண்டாகக்கூடிய துக்கம் சந்தோஷம், தெய்வீக சந்தோஷம் அப்படிப்பட்டது அல்ல. இட் இஸ் கால்ட் டிவைன் ஜாய், ஒரு தெய்வீகமான மகிழ்ச்சி. தேவனை அண்டிக் கொண்ட மக்களுக்கு ஆண்டவர் அந்த தெய்வீகமான ஒரு ஆவிக்குரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி என்பது இட் இஸ் கால்ட் த ஜாய் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் சந்தோஷம். இட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த வேர்ல்ட், உலக பிரகாரமாக உண்டாகக்கூடிய காரியம்.
ஆனால் தேவன் கொடுக்கின்ற தெய்வீக சந்தோஷம் என்பது இட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஹெவன். அது பரலோகத்தின் கனி, அது தெய்வீகமானது, தேவன் கொடுக்கிறது. இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை விதமான துயரங்கள், எத்தனை விதமான அழுகைகள், எத்தனை விதமான பாரங்கள் உங்கள் உள்ளத்தை சூழ்ந்திருக்கிறது. பணம் இருக்கு, வேலை இருக்கு, இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு, உலக பிரகாரமான எல்லாவித வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் உள்ளத்திலே இருள் சூழ்ந்திருக்கிறது. உங்கள் இருதயத்திலே மகிழ்ச்சி இல்லை. உங்கள் இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதினாலோ, அல்லது ஒரு சினிமாவுக்கு போவதினாலோ, அல்லது ஒரு கேளிக்கை கூடாரத்தில் நீங்கள் போய் சில நிமிடங்கள் அமர்ந்திருப்பதினாலோ, அல்லது ஒரு தியான மண்டபத்திலே போய் நீங்கள் அப்படியே தியானித்துக் கொண்டு இருப்பதினாலோ இதை நீங்கள் அடைய முடியாது. உங்களை படைத்த தேவனை அண்டிக் கொள்ளும் போது தேவனே உங்கள் உள்ளத்தில் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருகிறார். God is the source of real joy. தேவன்தான் மெய்யான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம் உள்ளத்தில் தருகிறவர். அவர்தான் மகிழ்ச்சியின் ஆதாரம், அவர்தான் சந்தோஷத்தின் பிறப்பிடம். இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் தேவனை அண்டிக் கொள்வீர்கள் என்றால் தேவன் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். சங்கீதக்காரனாகிய தாவீது அதை இரட்சிப்பின் சந்தோஷம் என்றும் அது தேவன் அளிக்கின்ற பேரின்பம் என்றும் குறிப்பிடுகிறார். தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியை பேரின்பம் என்று அழைக்கிறார். உலக பிரகாரமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மகிழ்ச்சிக்கும் சிற்றின்பம் என்று பெயர். தேவன் கொடுக்கின்ற மகிழ்ச்சிக்கு தாவீது கொடுக்கும் பெயர் பேரின்பம், ஆனந்தம். அன்பானவர்களே, தேவனை அண்டிக் கொள்வீர்கள் என்றால் முதலாவது உங்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சியை தருகிறார். இரண்டாவது ஒரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். God is sealed to all those who come unto him. தம்மிடத்தில் வருகின்ற, தம்மை அண்டிக் கொள்ளுகிற சிறியோருக்கும் பெரியோருக்கும் தேவன் கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்பது இட் இஸ் எ டிஃபென்சிவ் வெப்பன், ஒரு பாதுகாக்கும் ஆயுதம். உலகத்திலே பாதுகாப்பு என்ற ஒன்று நம் ஒவ்வொருவருக்கும் மிக மிக தேவையானது. நாம் எவ்வளவுதான் பாதுகாப்புக்கு ஏதுவான காரியங்களை உருவாக்கி கொண்டாலும் தேவன் நம்மை காக்காவிட்டால் நாம் உண்டாக்கியிருக்கின்ற பாதுகாப்பு வீண் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. காவலாளர்கள் ஏற்படுத்துவது தவறு கிடையாது. சில வெள்ள காவலாளிகளே பல தீங்குகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஏற்படுத்தின காவல்களும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்ற பாதுகாப்பின் அரண்களும் குறைவுள்ளது. தேவன் தம்மை அண்டிக் கொண்ட மக்களை இரவிலும் பகலிலும் எந்த சூழ்நிலையிலும் காக்கிறவராயிருக்கிறார். அன்பானுள்ளே, ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, உன்னுடைய மதில், யுவர் சேஃப்டி, யுவர் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பிஃபோர் மீ கண்டினியூலி, எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். இங்கே தேவன் தாமே தம்மை அண்டிக் கொண்ட மக்களுக்கு கேடகமாயிருக்கிறார். God himself protect them who come unto him.
தேவன் தாமே சீல்டாக இருந்து தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். காப்பாற்றுதல் என்பது சரீர பிரகாரமான காப்பாற்றுதல் மட்டுமல்ல, தீமையான பாவங்களுக்கும் நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற மனித சூழ்ச்சிகளுக்கும் எல்லா தீங்குக்கும் தேவனால் நம்மை பாதுகாக்க முடியும். அன்பானுள்ளே, தானியேலை கெடுக்கும்படி, அழிக்கும்படி, சிங்க கபிக்குள் போடும்படி தானியேலோடு பணிபுரிந்த மக்கள் தானியேலுக்கே தெரியாமல் சதித்திட்டம் தீட்டி தானியேல் என்ற பக்தனை அழித்து போட வேண்டும் என்று திட்டம் தீட்டி தீர்மானம் போட்டு சட்டமாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணத்தக்க எல்லா சூழ்நிலைகளையும் செய்தார்கள். அவர்கள் பிரமாணத்தின்படி ராஜா போட்ட கையெழுத்தை அவரே மாற்ற முடியாது என்கிற நிலையில் ராஜா அவனை காப்பாற்ற முயற்சித்தும் அவனால் கூடாமல் போயிற்று. இந்த ராத்திரி ராஜாவால் தூங்க முடியவில்லை. எனக்கு உண்மை உள்ள ஒரு வேலைக்காரனை என்னுடைய சட்டத்தினாலே சிங்கத்துக்கு இரையாக கட்டளை போட அனுமதித்து விட்டேனே என்று அந்த இரவு அவனால் தூங்க முடியவில்லை. ஆனால் சிங்க கபிக்குள்ளே யார் போய் அவனை காப்பாற்ற முடியும்? ராஜாவின் கட்டளை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் தேவனோ அந்த சிங்க கபிக்குள்ளே அந்த தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கட்டி போட, வாய்களை கட்டி போட ஒரு தூதனை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். தேவனை அண்டிக் கொண்ட தானியேலை அந்த சிங்க கபியிலே ஆண்டவர் எப்படி காப்பாற்ற உண்மையுள்ளவராய் இருந்தாரோ, நீங்களும் நாம் தேவனை அண்டிக் கொண்டால் நிச்சயம் கர்த்தர் உங்களை காப்பாற்ற வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய எந்த இடத்திலும் அவர் பாதுகாப்பார். Divine protection will be provided unto you. ஒரு தெய்வீகமான பாதுகாப்பு நீங்கள் தேவனை அண்டிக் கொண்டால் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகமானது, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணத்தால் நம்மை பாதுகாக்க முடியாது. நம் கைகளில் இருக்கக்கூடிய எந்த ஆயுதங்களும் எந்த இன்ஃப்ளூன்ஸும் நம்மை பாதுகாக்க முடியாது. அதற்கான ஏராளமான சான்றுகளை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். தேவன் நம்மை காக்கிறவர். தேவன் யாரை காக்கிறார்? தம்மை அண்டிக் கொண்ட அத்தனை பேரையும், அத்தனை பேருக்கும் அவர் கேடகமாயிருந்து, ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட மக்களை காப்பாற்றுவார், காப்பாற்றுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக ஒரு வார்த்தை எழுதினார். மரணமே வரும் என்று நிச்சயித்திருந்தோம், ஆனாலும் மரணத்திலிருந்து தப்புவிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம். அன்பார்களே, தேவன் தம்மை அண்டிக் கொண்ட மக்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, போவாஸ் என்ற பக்தியுள்ள மனிதன் தன் தோட்டத்தில் வேலை செய்ய வந்த ரூத் என்ற ஒரு யங் விடோவை பார்த்து சொல்லும் ஒரு வார்த்தை. அவள் ஒரு மோவாபிய பெண், யூத பெண் அல்ல, ஒரு மோவாபிய பெண், யங் விடோ. தன்னுடைய மாமியார் சொல் கேட்டு தங்கள் அன்றாட வாழ்க்கைக்காக அறுவடை காலத்திலே வயலில் சிந்தி கிடக்கின்ற கதிர்களை புறக்கும்படி அவள் போயிருக்கிறாள். இந்த மோவாபிய பெண்ணை எடுத்துக்கொண்டாள். யெகோவா தேவனை குறித்து அறியாதவளாய் இருந்தாலும் இந்த நகோமி குடும்பத்தில் வந்தபோது அவள் வீட்டில் நடந்த ஜபம்,
அவளுக்குள் இருந்த விசுவாசம் இவைகளை குறித்து, இவைகளின் மூலமாக அவளுக்குள்ளும் மெய்யான தேவன், ஆண்டவராகிய தேவனை குறித்து அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. அவளும் தேவனை பற்றி கொண்டாள். இப்படி இருக்கையில் மோபாபை விட்டு பெத்லெகேமுக்கு நகோமியோடு அவள் வருகிறாள். அவளுடைய வாழ்க்கை எப்படி பிரகாசிக்க செய்தார், அவளுடைய வாழ்க்கை எப்படி உயர்த்தினார். அவளுடைய குடும்பத்திலே ராஜாக்கள் தோன்றினார்கள். ஸ்தோத்திரம். அவளுடைய வம்சம் அற்புதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவளுக்கு எந்த குறைவும் இல்லை, எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேவன் ஆசீர்வதிக்கிறவர். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவன் யாரை ஆசீர்வதிப்பார்? யார் மேல் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும்? யாருக்கு தேவன் நிறைவான பலனை கட்டளையிடுவார் என்றால், தம்மை அண்டிக் கொண்ட யாவருக்கும். இந்த ரூத்தை போல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாள். தேவனண்டை வந்த அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தேவனண்டை வந்த அவளுக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் செய்து இஸ்ரவேலிலே ஒரு தாயாக, மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீசனாகிய மத்தேயு எழுதும்போது அவளுடைய பெயரை முதல் சில வார்த்தைகளில் எழுதுகிறார். அந்த அட்டவணையிலே எந்த பெண்கள், ஆண்கள் பெயர்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. 3 பெயர்களுடைய பெண்கள் அந்த அட்டவணையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு பெண் ரூத். ஆண்டவர் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை எவ்வளவாய் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். தேவனை நீங்கள் உண்மையாக அண்டிக் கொள்வீர்கள் என்றால் உங்கள் பிரயாசங்களில் பலனை தருவார். God is the rewarder. உங்கள் செயல்களில் ஆண்டவர் பலனை தருவார். உங்கள் எதிர்காலத்தில் பற்பல நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு ரிவார்டாக, ஆசீர்வாதமாக கொடுப்பார். 4வதாக ஒரு வசனத்தை வாசித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், பரலோக வாழ்வை கொடுக்கிறார், தேவையில் அற்புதம் செய்கிறார். பலன், தேவன்தான் பலன் கொடுக்கிறவர். தேவனண்டை வந்தவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நம் ஆண்டவர் என்னென்றைக்கு உயிரோடு இருக்கிறார், மரித்து உயிர்த்தெழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை உத்தரித்தவர். உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவர் ஒரே ஒருவர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு அறிவித்தார். இந்த ஜீவனுள்ள தேவனை அண்டிக் கொள்வீர்கள் என்றால் இந்த தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அன்பானுள்ளே, தேவனிடத்தில் பலன் உண்டு, அநேக நன்மைகள் உண்டு. உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை அறிந்திருக்கலாம், தேவனை கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்ல அறிவு இருக்கலாம். பட் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார்.
மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மண்டை வருவதற்கு திரும்புவதற்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகளை சுகமாக்கும், குடும்பத்தில் எதிர்பார்ப்புகளை சந்தியும். உம்முடைய சமூகம் ஆசீர்வாதம் யாவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.